ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அய்யனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வழியாக முதலாளி கிட்ட காசை கொடுத்து கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க. நிலாவும் சேரனும் சேர்ந்து வாங்கி அதுக்கப்புறம் சோழனை வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. சோழன் வந்து என்ன பண்ணுறாரு, முதலாளி கிட்ட அங்கேயே ஸ்டேஷன்லேயே மன்னிப்பு கேட்குறாரு. அவர் கோவப்பட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் என்ன பண்ணுறாரு, சேரனும் வந்து மன்னிக்காமல் கோவப்பட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு. அப்போது நிலாவை கூப்பிடும் போது நிலா என்ன சொல்கிறாங்க, நான் சோழன் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இவரும் கிளம்பிடுறாரு. அப்போ சோழன் வந்து பேசிக்கிட்டே வரான். அந்த மாதிரி நிலா கிட்ட, என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை ஒருத்தவங்க அவமானப்படுத்தணுன்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அவர்கிட்ட காசு கேட்க தான் போனேன். ஆனால் அவர் காசு ட்ராவில் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு வேறு வழி தெரியாமல் நான் அதை பண்ணிட்டேன்னும் போது நிலா எதுவுமே பேச மாட்டாங்க. தயவு செஞ்சு பேசுங்க, எதுவுமே பேசாமல் இருக்காதீங்கன்னு சொல்லும் போது என்ன பண்ணுறாங்க, நிலா அவரோட கையை சோழனுடைய கையை அப்படியே இறுக்கமாக பிடிச்சிட்டு அப்படியே மேலே சாஞ்சிக்கிறாங்க. சாஞ்சிட்டு சொல்கிறாங்க, என்ன ஒருத்தவங்க அவமானப்படுத்தினாங்கன்றதுக்காக நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, என்ன நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போது அப்படியே ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆகிட்டு அப்படியே அந்த இடத்துல அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே என்ன ஆகுது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேரன் வந்து ரொம்ப வீட்டில் வந்து எல்லாரும் முன்னாடி சத்தம் போடுறாரு. பாண்டியனும் இருக்கான், பல்லவனும் இருக்கான், அவங்க அப்பாவும் இருக்கார். இந்த மாதிரி ஒருத்தராக பண்ணிக்கிட்டு ஒருத்தன் என்னடானா போய் சொல்லிட்டு ஒரு பொண்ணை லாட்ஜுக்கு கூப்பிட்டு போகிறான். இவன் என்னடானா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் என்ன தான் பண்ணுறது, இவன் எவ்வளோ தப்பு பண்ணிட்டான், அதை கூட மன்னிச்சா நிலா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையை பண்ணால் எந்த பொண்ணு தான் ஏற்றுக்குவா, அவள் கிளம்பிடுவா, அவ்வளோதான், வீட்டில் இருக்க மாட்டான். நிலா வந்து கிளம்பிச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், நில்லுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கா, போகாதுன்னு சொல்கிறதுக்கு. இப்போ அந்த பிள்ளை வந்துச்சுன்னா பேக் எடுத்துகிட்டு போயிடும்ன்ற மாதிரி இங்கே புலம்பிகிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிலா வந்து சோழனை வந்து அந்த முதலாளி ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு வராங்க மன்னிப்பு கேட்கறதுக்காக. அப்போ என்ன பண்ணுறாங்க, நிலாவை வெளியில் உட்காந்து வச்சுட்டு இவர் போய் உள்ளே மன்னிப்பு கேட்குறாரு. காலில் விழுந்து அவர் மன்னிக்க மாட்டுறாரு முதல்ல. அப்புறம் காலிலலாம் விழுந்தோன்னா அவர் என்ன பண்ணுறாரு, கட்டி பிடிச்சி ஏன்டா காலிலலாம் விழுறேன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் திங்கக்கிழமை என்ன நடக்குது, முதலாளி வேலைக்கு சேர்த்துக்குவாரா இல்லை நிலா மன்னிச்சு அங்கேயே இருப்பாங்களா, திங்கக்கிழமை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த சீரியலோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.